மதுரை மீனாட்சி அம்மன் துணை. வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் பூபாலன் பேசுகிறேன். சில நாட்களாக என்னால் பதிவிட முடியவில்லை. ஆனால் இன்றைய பதிவு மிகவும் அவசரமானது, எல்லோருக்கும் மிக மிக முக்கியமான ஒன்றாகும். இன்றைய பதிவின் என்ன பார்க்கிறோம் என்றால், அபிஜித் நட்சத்திர காலம். முதல்ல அபிஜித் நட்சத்திரம்னா என்ன, அபிஜித் நட்சத்திர காலம்னா என்னன்னு சுருக்கமாக பார்ப்போம். இந்த அபிஜித் நட்சத்திரங்கிறது 27 நட்சத்திரங்களில் 28வது நட்சத்திரம். ஆனால் ஜோதிட சாஸ்திரங்களில் பார்த்திங்கன்னா 27 நட்சத்திரங்கள் மட்டும்தான் எல்லோருக்கும் தெரியும். இந்த 28வது நட்சத்திரம் அபிஜித் நட்சத்திரம் தெரியாது. இந்த அபிஜித் நட்சத்திரம்னா வெற்றியை குறிக்கக்கூடிய நட்சத்திரம். இதுக்கு புராதனமான காரணங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த தெரியாமல் போனதுக்கு புராதன காரணங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அபிஜித் நட்சத்திரம் சாதாரண மனிதர்கள் கையில் கிடைத்தால் வேறு விதமான காரியங்களுக்கு பயன்படுத்துவார்கள் என்று அதை எடுத்து அவர் தனது மயில் இறகில் மறைத்து கொண்டார் என்று புராதன கதைகள் சொல்கின்றனர். சரி, அது ஒரு புறம் இருக்குது. இந்த அபிஜித் நட்சத்திர காலத்தில் நாம் செய்கிற ஒவ்வொரு பிரார்த்தனைகளுக்கும் நிச்சயம் கடவுள் இடத்திலிருந்து நமக்கு ஒரு நல்ல பதில் கிடைக்கும். அதே சமயத்தில் நாம் வைக்கக்கூடிய பிரார்த்தனைகள் வெற்றியாக முடியும். அந்த பிரார்த்தனையை நாம் எப்படி செய்வது, பூஜை முறையை எப்படி நாம் செய்வது என்று கொஞ்சம் சற்று விரிவாக பார்ப்போம். முதல்ல வீட்டில் கிருஷ்ணர் படம் தான் எடுத்து வச்சுக்கோங்க. அந்த கிருஷ்ணர் படத்துக்கு துளசி மாலை அல்லது துளசி சாற்றிக்கோங்க. இரண்டாவது, ஒரு மண் விளக்கை ஏற்றி வச்சுக்கோங்க. மண் விளக்கில் குறிப்பாக நெய் விட்டுக்கோங்க. நல்லெண்ணெயோட நெய் சிறப்பானது. ஏன்னா ஒரு துளி நெய் இருந்தாலும் அது சுத்தகரிக்கக்கூடியது. பசு நெய் புனிதமானது. அதனால் நெய்யை விட்டு அகல் விளக்கை ஏற்றிக்கோங்க. வெத்தலை பாக்கு வச்சுக்கோங்க. எந்த ஒரு நிவேதனமும் இல்லாமல் கடவுளை நம்ம வணங்கக்கூடாது. அதனால் வீட்டில் எந்த பொருள் இல்லைனாலும் பரவாயில்ல, ஒரு வெற்றிலை பாக்கு, பழம், இதை ரெண்டையும் வச்சுக்கோங்க. முடிந்த அளவுக்கு நிவேதனமாக ஏதாவது அவல் பாயாசம் இல்லை பால் பாயாசம் கிருஷ்ணருக்கு பிடிச்சது வச்சுக்கோங்க. வச்சுட்டு கையில் பச்சை கற்பூரம் எடுத்துக்கோங்க. இந்த பச்சை கற்பூரங்கிறது மகாலட்சுமிக்கு மிகவும் உகந்தது. அந்த பச்சை கற்பூரம் கையில் வச்சு பொடியாக நறுக்கிக்கோங்க. இந்த அபிஜித் நட்சத்திர காலங்கிறது இன்றைக்கு 18/5/2025 மாலை 6:40 7:04 மணி வரைக்கும், அதாவது 24 நிமிடங்கள் அபிஜித் நட்சத்திர காலம்பாங்க. இந்த நேரத்தில் நாம் எடுக்கக்கூடிய பிரார்த்தனைகள், நாம் கடவுளிடத்தை வேண்டக்கூடிய நம்முடைய வேண்டுதல்கள் நிச்சயமாக வெற்றியில் அடையும். நம்ம அதை கண்டிப்பாக அதில் நம்மளுக்கு கடவுள் கொடுத்தே தீர்வார். நிச்சயமாக கொடுப்பாரு. ஸோ அதனால் என்ன பண்ணுங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பச்சை கற்பூரத்தை எடுத்து கையில் பொடி பண்ணிக்கோங்க. அகல் விளக்கு எரியக்குள்ள இந்த மந்திரத்தை முடிஞ்சால் சொல்லுங்கள். அதாவது ஓம் ஸ்ரீம் க்ளீம் கிருஷ்ணாய கோவிந்தாய வாசுதேவாய அப்படின்னு சொல்லி அந்த 24 நிமிடங்களுமே மனமுருகி அந்த பொடி பண்ண கற்பூரத்தை என்ன பண்ணுங்கள், நெய்யில் விடுங்க. எரியிற அகல் விளக்கில் இருக்கிற நெய்யில் விட்டுருங்க. அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக போடுங்க. போட்டிங்கன்னா அந்த அகல் விளக்கு எரிய அந்த பச்சை கற்பூரோட வாசனை பார்த்திங்கன்னா நம்ம வீடு ஃபுல்லாக பரவி ஒரு வாசமாக இருக்கும். எப்படி வைகுண்டத்தில் கிருஷ்ணர் வாசம் பண்ணிக்கிறாரோ அது மாதிரி அந்த ஐதீகத்தின்படி அவர் நம் வீட்டில் வாசம் பண்ணி அந்த நேரத்தில் நாம் எடுக்கக்கூடிய, அதாவது நம்மளுக்கு பிரார்த்திக்கக்கூடிய என்ன காரியத்துக்காக நம்ம வேண்டிக்கிறோம், வேலை வாய்ப்புக்காக, சில பேர் வீடு கட்டுவதற்காக, சில பேர் கஷ்டப்படுவது, அதாவது எனக்கு கஷ்டம் தீரல, எனக்கு வருமானம் பத்தல, இந்த மாதிரி பிரச்சனைகளுக்காக, குழந்தை வரத்திற்காக, சில பேர் குழந்தை இல்லாமல் ரொம்ப நாள் கஷ்டப்பட்டுட்ருப்பாங்க. இந்த மாதிரி விஷயங்களுக்கு உண்மையாக பிரார்த்திச்சுக்கோங்க. அந்த 24 நிமிடமும் எந்த வித மனசலனமின்றி இறைவனையும் நோக்கி உங்களோட பிரார்த்தனைகளை சமர்ப்பிங்க. நிச்சயம் அந்த அபிஜித் நேரத்தில் நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு பிரார்த்தனைக்கும் நீங்கள் நிச்சயமாக பலன் அடைவீங்க, காரியத்தில் வெற்றி அடைவீங்க. குருவே சரணம், குரு பாதம் போற்றி. இது மிகவும் அவசரமான பதிவு. நிச்சயமாக கண்டிப்பாக எல்லோரும் பாருங்கள். இந்த மாதிரி பதிவுகளுக்கான என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள். பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா ஃபாலோ பண்ணுங்கள். என்னோடய வாட்ஸ்அப் நம்பரை முடிஞ்ச அளவுக்கு நோட் பண்ணிக்கோங்க. 9842092091.
இதை ஃபாலோ பண்ணுங்கள். இன்னும் சில பல தகவல்கள் எனக்கு தெரிஞ்ச பதிவுகளை நான் தொடர்ந்து இனிமேல் நான் உங்களுக்கு பதிவிட்டுருக்கேன். நன்றி, வணக்கம்.